சற்று முன் திடீரென ஸ்டாலினை சந்தித்தார் விஜயின் தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர். குடும்பத்துடன் ஸ்டாலினை சந்தித்ததால் திடீர் பரபரப்பு. என்ன நடக்கிறது அறிவாலயத்தில்? அதாவது இந்த 2026வது வருட சட்டமன்ற தேர்தல் என்பது உச்சக்கட்ட பரபரப்பை எட்டியிருக்கிறது. எந்த கட்சியிலிருந்து எந்த கட்சிக்கு எப்போது எந்த நபர்கள் செல்வார்கள் என்ற ஆச்சரியங்களும் அதிசயங்களும் திடீரென நிகழ்ந்து வருகிறது. ஆமாங்க, நடக்கப் போகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக, அதிமுக, விஜயின் கட்சி உள்ளிட்டவைகள் தேர்தல் வியூகங்களை வகுத்து வருகிறது. இதில் விஜயின் கட்சி மற்றும் அதிமுக என இந்த இரண்டு கட்சிகளை காட்டிலும் திமுக கூட்டணிதான் மிகப்பெரிய பலமாக உருவெடுத்து வருகிறது. திமுக கட்சியை பொறுத்தவரையில் போதும் என்ற அளவுக்கு கூட்டணி கட்சிகள் வந்து குவிகின்றது. ஆனாலும் திமுக கொஞ்சம் கூட சளைக்கவில்லை. தங்களை தேடி வரும் அனைத்து கட்சிகளையும் அரவணைத்து திமுக கூட்டணியை யானை பலமாக மாற்றி வருகிறார் முதல்வர் ஸ்டாலின். அதிலும் தற்போதைய தமிழக அரசியலை எடுத்துக்கொண்டால் எந்தெந்த கட்சி எந்தெந்த கட்சியில் இணையும் என்பதை கணிக்கவே முடியவில்லை. குறிப்பாக தேமுதிக கட்சி என்பது கடைசி வரை எந்த கூட்டணிக்கு செல்லப் போகிறோம் என்ற முடிவை எடுக்காமல் இழுபறியாகவே இழுத்தடித்து வந்தது. ஒரு கட்டத்தில் தேமுதிக தனித்துதான் போட்டியிட வேண்டிய சூழ்நிலைக்கும் தள்ளப்பட்டது. அப்படி இருக்கும்போது திடீரென யாருமே எதிர்பார்க்காத வகையில் திமுக கூட்டணியில் இணைவதாக தேமுதிக அறிவித்தது என்பது தமிழக மக்கள் பலருக்கும் பேரதிர்ச்சியாகத்தான் இருந்தது. அதேபோல அதிமுகவின் உண்மையான தொண்டனாகவும் அதிமுகவின் முதல்வராகவும் இருந்த ஓ. பன்னீர்செல்வம் அவர்களே ஸ்டாலினை சந்தித்து திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்தது என்பது நம்ப முடியாத அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. விசுவாசத்துக்கு பேர் போன அரசியல்வாதிகளில் முக்கியமானவர் ஓபிஎஸ் அவர்கள். அதிமுகவில் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது ஜெயலலிதா முழுமையாக நம்பிய ஒரே நபர் என்றால் அது ஓபிஎஸ் மட்டும்தான். அதனால்தான் 2-3 முறை முதல்வர் பதவியை தற்காலிகமாக ஓபிஎஸ் கையில் ஒப்படைத்து வந்தார் ஜெயலலிதா. ஆகவே அந்தளவுக்கு ஓபிஎஸ்ஸின் விசுவாசம் என்பது மிக நம்பிக்கையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நபர் இப்போது அதிமுகவிலிருந்து மொத்தமாக விலகி திமுக கூட்டணியில் இணைவது என்பது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒன்றாக மாறியிருக்கிறது. அதே சமயம் விஜயின் கட்சியை பொறுத்தவரையில் இவர் கட்சியை தொடங்கிய போது கூட்டணிக்கு பல கட்சிகளை கூவி அழைத்தார். ஆனால் ஒரு கட்சியும் இவரின் அழைப்பை ஏற்று இவரது கட்சிக்கு வரவில்லை. அப்படி இருந்தும் கூட இவர் கட்சியை நம்பி வந்த ஒரே ஒரு நபர் என்றால் அது செங்கோட்டையன் மட்டும்தான். பழம்பெரும் அரசியல்வாதியான இவரின் வருகை என்பது விஜயின் கட்சிக்கு மிகப்பெரிய பலமாக மாறியது. ஆனால் விஜயின் செயல்பாடுகளால் அதிருப்தி அடைந்த செங்கோட்டையனும் திடீரென விஜயின் கட்சியிலிருந்து விலக இருப்பதாகவும் அதோடு திமுக கூட்டணியில் இணைய இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருப்பது என்பது மேலும் நம்ப முடியாத பேரதிர்ச்சியாகத்தான் மாறியிருக்கிறது. அந்த வரிசையில் அடுத்ததாக விஜயின் தந்தையான எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களும் இப்போது ஸ்டாலினை சந்தித்து வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. அதுவும் தனது மனைவியோடு சேர்ந்து வந்து ஸ்டாலினை சந்தித்திருப்பது என்பது தமிழக அரசியலில் எதிர்பாராத பல குழப்பங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. பொதுவாகவே எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களை பொறுத்தவரையில் திமுகவின் நிர்வாகி என்றே சொல்லலாம். அந்தளவுக்கு திமுகவை முழுக்க ஆதரித்து வந்தவர்தான் எஸ்.ஏ. சந்திரசேகர். அப்படி இருக்கும்போது தனது மகனான விஜயை புதிய கட்சி ஆரம்பித்த பிறகு மகனுக்காக எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் சில விஷயங்களை தியாகம் செய்து அமைதி காத்து வந்திருக்கிறார். ஆனால் விஜயின் கட்சியில் இருக்கும் முக்கிய நிர்வாகிகளின் செயல்பாடுகள் என்பது விஜயின் தந்தைக்கு மீண்டும் அவமானத்தை தேடித் தரும்படியே இருந்துள்ளது. அதுவும் எஸ்.ஏ. சந்திரசேகருக்கும் விஜயின் முழு நம்பிக்கைக்கு உரியவரான புசி ஆனந்துக்கும் இடையே ஏற்கனவே பகை என்பது இருந்து வருகிறது. இந்த சூழலில் விஜயின் அரசியல் கட்சி தொடங்கியதற்கு பிறகு விஜயின் தந்தையை முற்றிலுமாக ஒதுக்கிவிட்டு புசி ஆனந்தின் முடிவுகளைத்தான் விஜய் அமல்படுத்தி வந்துள்ளார். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயமும் கடந்த சில வருடங்களாகவே விஜயின் தந்தைக்கு மிகப்பெரிய நெருடலாக இருந்துள்ளது. ஆனாலும் விஜயின் தாய்க்காக விஜயின் தந்தை பொறுத்து போயிருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் இப்போது பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்ற கட்டத்தை தாண்டி இனியும் அமைதி காத்தால் சரியாக இருக்காது என்று திமுகவுக்கு விஜயின் தந்தை ஆதரவு தெரிவிக்க இருப்பதாக தெரிகிறது. அதனால்தான் 100% முழுமையாக திமுகவை எதிர்த்து வரும் விஜயின் கட்சி ஒருபுறம் இருந்தாலும்
விஜயின் தந்தையோ இப்போது திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்க இருப்பதாக வரும் செய்தி தமிழக அரசியலில் புதிய புயலை கிளப்பியிருக்கிறது. மேலும் என்னதான் விஜய் கட்சி தொடங்கினாலும் கூட முதல்வர் ஸ்டாலினும் எஸ்.ஏ. சந்திரசேகரும் எப்போதும் போல் இயல்பாகத்தான் பேசி வந்துள்ளனர். ஆகவே திமுகவுக்கும் எஸ்.ஏ. சந்திரசேகருக்கும் இடையிலான பந்தம் என்பது ஆரம்பம் முதல் இப்போது வரையிலும் இருந்து கொண்டேதான் வருகிறது. மேலும் விஜயின் தந்தைக்கு விஜயின் கட்சியில் துளி கூட மரியாதை இல்லை என்ற கருத்துக்களும் நிலவி வருகிறது. இந்த சூழலில்தான் இப்போது முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து திமுகவுக்கு தனது ஆதரவை விஜயின் தந்தை தெரிவிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே விஜய்க்கும் விஜயின் தந்தைக்கும் கூட ஆகவே ஆகாது என்றே சொல்லலாம். அதனால்தான் விஜயின் தந்தையை விஜய் அவர்கள் முற்றிலுமாக ஒதுக்கி வந்தார். ஒரு கட்டத்தில் விஜயின் தந்தை இருந்த இடத்தில் புசி ஆனந்தை கொண்டு வந்தார் விஜய். அதன் பிறகு விஜய்க்கும் விஜயின் தந்தைக்கும் இருந்த விரிசல் என்பது பல மடங்கு அதிகரித்தது. ஆனாலும் கூட விஜயின் கட்சி தொடங்கி இதுநாள் வரையிலும் எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் தான் இவர்களுக்கிடையே போய்கொண்டிருந்தது. ஆனால் திடீரென இப்போது மீண்டும் பிரச்சனை என்பது விஸ்வரூபமாக வெடித்திருக்கிறது. என்ன பிரச்சனை என்றுதான் தெரியவில்லை. அதனால்தான் தனது மகனின் கட்சியை எதிர்த்து அரசியல் செய்து வரும் திமுக கூட்டணிக்கு ஆதரவை தெரிவித்திருக்கிறார் எஸ்.ஏ. சந்திரசேகர். இதனால் விஜயின் கட்சிக்கு இந்த ஒரு சம்பவம் என்பது மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி வருகிறது. ஏற்கனவே விஜயின் கட்சியை பொறுத்தவரையில் காங்கிரஸில் தொடங்கி அனைத்து கட்சிகளும் கூட்டணிக்கு செல்லாமல் விஜயின் கட்சியை நிராகரித்து விட்டது. அதுவே விஜய்க்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருந்து வந்தது. இந்த நிலையில் விஜயின் தந்தையும் தாயும் ஸ்டாலினை சந்தித்து திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பதாக சொல்லப்படும் இந்த செய்தி என்பது விஜயின் அரசியலை இன்னும் மோசமாக மாற்றிவிட்டது. அதே சமயம் திமுக கூட்டணிக்கு இந்த ஒரு சம்பவம் என்பது மிகப்பெரிய பலமாக மாறியிருக்கிறது. ஏற்கனவே தேமுதிக கட்சியும் திமுக கூட்டணிக்கு வந்துவிட்டது. ஓபிஎஸ் அவர்களும் திமுக கூட்டணிக்கு வந்துவிட்டார். இப்போது விஜயின் தந்தையும் தாயுமே திமுக கூட்டணியை ஆதரிக்கின்றனர். இதுபோக இன்னும் திமுகவை தேடி மற்ற முக்கியமான தலைவர்களும் முக்கியமான சிறு சிறு கட்சிகளும் கூட திமுகவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக பாஜகவை சேர்ந்த சரத்குமார் அவர்களும் விஜயதரணி அவர்களும் திமுகவில் இணைய இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி வருகிறது. ஆகவே ஒருவேளை சரத்குமார் விஜயதரணி அவர்கள் திமுக கூட்டணியில் இணைந்தார்கள் என்றால் திமுகவின் ஓட்டு சதவீதம் என்பது கிட்டத்தட்ட இந்த முறை 50% கடந்துவிடும். ஆனால் இத்தனை நபர்களும் இத்தனை கூட்டணிகளும் திமுகவில் இணைந்தார்கள் என்றால் தொகுதி பங்கீடு என்பதுதான் மிகப்பெரிய சவாலாக இருக்கப் போகிறது. ஆனாலும் கூட இது போன்ற சவால்களை திமுக போன்ற மிகப்பெரிய ஆலமரமான கட்சி பல தேர்தல்களில் பார்த்துள்ளது. ஆகவே இந்த முறையும் அதே போல எத்தனை கட்சிகள் கூட்டணிக்கு வந்தாலும் அத்தனை கட்சிகளுக்கும் பேச்சுவார்த்தை மூலம் தொகுதி பங்கீடை முடித்து முதல்வர் ஸ்டாலின் மாஸ் காட்டி விடுவார் என்றே சொல்லலாம். சரி, நீங்கள் சொல்லுங்கள், விஜயின் தந்தையும் தாயும் ஸ்டாலினை சந்தித்து திமுகவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக வந்திருக்கும் செய்தி குறித்தும், குறிப்பாக இந்த தேர்தலில் திமுகவின் இந்த மெகா கூட்டணி எத்தனை சதவீதம் வாக்குகள் பெற்று பிரம்மாண்ட வெற்றி பெறும் என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.